வெல்கம் டு அவர் சேனல். வெல்கம் பேக் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான கீரை, அதாவது அகத்திக்கீரையை எப்படி செய்யலாம். எல்லாரும் அகத்திக்கீரை சாப்பிட்டவங்க சொல்லுவாங்க, ஒரு மாதிரி துவக்கும், அதனால சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த துவக்கு சுவை கொஞ்சம் கூட இல்லாமல் டேஸ்டியாக குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அகத்திக்கீரை என்னென்ன நன்மைகள் நமக்கு தருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா, இது முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக நமக்கு தருது, ரத்தத்தை சுத்தம் செய்யுது, குடல் புண்களை ஆற்றுது, குடல் புழுக்களை அழிக்குது. ரத்த சோகை இருக்கிறவங்கலாம் இந்த கீரை அடிக்கடி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரத்த சோகை போயிடும். அப்புறம் ரத்த அழுத்தம் குறையும், உடல் சூட்டை குறைக்கும். இப்படி ஏராளமான பெனிஃபிட் அதில் இருக்கு. இப்போ இந்த கீரையை நம்ம எப்படி அந்த துவர்ப்பு சுவை நமக்கு அதிகம் தெரியாமல் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். என்னெல்லாம் எடுத்துருப்போம்னா, ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன உள்ளி, 2 பச்சை மிளகா, அதே 2ஐயும் நீளவாக்கில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கட்டு கீரையை உருவி கழுவி வச்சுருக்கு, கொஞ்சோண்டு ஜீரகம் வச்சுருக்கோம். அப்புறம் தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்குறோம். அப்புறம் தேவையான எண்ணெய், தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு தரும், அதனால் தேங்காய் எண்ணெயில் சமைக்க போகிறோம். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை இப்போ பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக தான் சேர்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா, இப்போ கீரையை நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு போடுறோம். கழுவி வச்சுருக்க கீரை போட்டோம். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, இந்த கலவையை போடுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம், அதை லைட்டாக போடுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல், தேங்காய் துருவலையும் போட்டாச்சு. இப்போ அடுத்ததாக என்ன பண்ணுறோன்னா, தேங்காய் எண்ணெய் எடுத்து தேவைக்கு அளவு நம்ம ஊற்றிக்கிறோம். இது எவ்வளோன்னா ஒரு 1.5 ஸ்பூன் வைங்களேன், 1.5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். அப்புறமா கொஞ்சோண்டு இது டேஸ்ட்டுக்கு சால்ட்டு. ஓகே, முடிஞ்சிச்சா? இது எப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசையணும். எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கணும். கலந்து வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் டைட்டாக அதை பிசைஞ்சு விடணும். இப்போ பிசைஞ்சிட்டோமா ஓரளவுக்கு. இப்போ இதை என்ன பண்ணுறோம், நம்ம அடுப்பில் வச்சு பற்ற வைக்கிறோம். லைட்டர் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். இதை அடுப்பில் வைக்கிறோம். வச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு லைட்டாக தண்ணி, ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். பார்த்திங்கன்னா அரை கப்போட கம்மியாக தான் இருக்கும். அரை கப் அளவு தண்ணியை ஊற்றிட்டு இதை சிம்மில் மூடி வச்சு சிம்மிலே வச்சுருவோம். அது மெதுவாக எரிஞ்சு அந்த தண்ணி வற்றி வரும்போது எடுத்து கிளறி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. அப்போ எப்படி கண்டிஷன் இருக்குன்னு பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே வெந்திருக்கு, லைட்டாக தண்ணி நிற்கிது. இனி இந்த தண்ணி வற்றுற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். மூடிடணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்ப்போம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லை. இனி வதக்கினோம்னா கரிஞ்சிடும். ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இன்னொரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உண்மையிலே சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, துவர்ப்பு சுவை கொஞ்சம் கூடவே அதில் இல்லை. நீங்கள் இதை ட்ரை பண்ணி வீட்டில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? துவர்ப்பு சுவையே இதில் வராது. சூடான சாதத்தில் வெறும் இதாக போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சும்மாவே எடுத்து வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள் நிறைய போடுவோம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளை. தேங்க்யூ.